அரசியல்ல அப்பா பையன் உறவு மிக மிக முக்கியம். அப்பா பையன் சொல்ல கேட்காத பையன் சொல்லிடக்கூடாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்களை இரண்டாவது முறையாக மீண்டும் முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும் என்றால் மாதந்தோறும் 1000 ரூபாய் 1,15,00,000 மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதோ நாளைக்கு அடுத்த கேம்ப் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். அரசியல்ல அப்பா பையன் உறவு மிக மிக முக்கியம். அப்பா பையன் சொல்ல கேட்காத பையன் சொல்லிடக்கூடாது. அந்த பிரச்சனை எனக்கும் இருக்கு, மணமகனுக்கு இருக்கு. எனவே இங்க நிறைய மகளிர் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு, மகளிருக்கான அரசாக, சிறப்பான அரசாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் மகளிருக்கென்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கையெழுத்து. அதுதான் விடியல் பயணம் திட்டம். கிட்டத்தட்ட இந்த 4 வருடங்கள்ல மட்டும் தமிழ்நாடு முழுக்க 730 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, பல்வேறு திட்டங்கள். பெண்கள் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும்னு அறிமுகப்படுத்தப்பட்டது தான் புதுமை பெண் திட்டம். வருடந்தோறும் கிட்டத்தட்ட 8 லட்சம் மாணவர்கள் இதுல பயன்படுறாங்க. பள்ளி கல்வி முடிச்சு உயர்கல்வி போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு மாதந்தோறும் எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்குகின்றார் நம்முடைய முதல்வர் அவர்கள். அதே போலதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், படிக்கணும் அப்படிங்க உருவாக்கப்பட்டதுதான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இதற்கெல்லாம் மகுடம் சூட்டியது போல நம்முடைய தலைவர் அவர்கள் இப்ப கொடுத்துட்டு இருக்கார். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 22 மாசம் கொடுத்திருக்கிறார். மாதந்தோறும் 1000 ரூபாய் 1,15,00,000 மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதோ நாளைக்கு அடுத்த கேம்ப் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். சில பேருக்கு விட்டு போயிருக்கு மகளிர் உரிமை தொகை. அவங்களுக்கும் நிச்சயம் வழங்கப்படும். சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். எனவே மக்களுக்கான அரசாக, மகளிருக்கான அரசாக, மாணவர்களுக்கான அரசாக நம்முடைய அரசு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 8 மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. இங்கே அனைவரும் குறிப்பிட்டது போல ஓரணியில் தமிழ்நாடாக நாம் திரண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை இரண்டாவது முறையாக மீண்டும் முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும் என்றால் இங்க வந்திருக்கக்கூடிய திருமண விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் அடுத்த 8 மாதங்களுக்கு நம்முடைய பிரச்சாரத்தை, அரசினுடைய சாதனைகளை மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மணமக்கள் மீண்டும் மீண்டும் பல்லாண்டு வாழ்க, நல்ல நண்பர்களாக வாழ்ந்து சுயமரியாதையோடு எதற்கு விட்டுக் கொடுக்கணுமோ அதற்கு மட்டும் விட்டுக் கொடுத்து விட்டு எதற்கு பிடிவாதமாக இருக்க வேண்டுமோ அதற்கெல்லாம் பிடிவாதமாக இருந்து மணமக்கள் இருவரும் வாழ்க வாழ்க என்று கூறிக்கொண்டு நம்முடைய தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே இந்த திருமண விழாவை நடத்தி வைத்தாலும் ஒரே ஒரு வேண்டுகோள் வைப்பார். மணமக்கள் தங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்று கூறிக்கொண்டு மணமக்களை மீண்டும் உங்கள் சார்பாக வாழ்த்தி இந்த வாய்ப்பை அளித்த சேகரன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.